ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க இதை பார்த்துட்டு போங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. அது என்னென்னா, கொடிக்கு முன்னாடி நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போவாங்க. இதில் நிறைய பேர் நடப்பாத பயணம் பண்ணியும் போவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி போகும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லக்கேஜும் கம்மியாக இருக்கும். லக்கேஜுன்னு இல்லை, நடப்பாத பயணம் பண்ணும்போது லக்கேஜும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா நம்ம அதை கேரி பண்ணிட்டு தான் நடப்போம். ஸோ எஃபெக்டிவான கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போய் எப்படி ட்ராவல் பண்ணலான்றது தான் நான் சொல்ல போகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கடந்த 10 இயர்ஸாக என் ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு கொடிக்கு முன்னாடி நடந்தே தான் போவாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் என்ன ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறோன்றதையும் எங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதையும் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. அவங்க ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா 2 செட்டு ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்று போட்டுட்டு போவாங்க, இன்னொன்று எடுத்துகிட்டு போவாங்க. அவருக்கு கம்ஃபர்டபுள் வெல்க்ரோ வேட்டி, உள்ளே பாக்ஸஸ் போட்டுப்பார். நடக்கும்போது தைஸ்லாம் உரசாமல் இருக்கிறதுக்கு ஒன்று போட்டுப்பார், ஒன்று எடுத்துப்பார். அப்புறம் ஒரு துண்டு அதிலே குளிச்சுட்டு தொடச்சிக்குவார், காய வச்சுட்டுவார். நடக்கும்போதும் போட்டுக்கிட்டு நடப்பார். இவ்வளோ தான் திங்ஸு. ஒன்று வச்சுப்பார், ஒன்று போட்டுப்பாங்க. ரெண்டாவது டாய்லெட்ரி திங்ஸு. ஒரு 4-5 ப்ரஷ் நான் எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் இது வீடு இல்லை, அவங்களும் ஹைவேஸில் நடப்பாங்க. அதனால் எங்கேயாச்சும் வச்சுட்டோன்னா மறந்துடுவாங்கள்ல. அதுக்காக ஒரு 4-5 ப்ரஷஸ் நான் எடுத்து வச்சுருவேன். அது வெயிட்லெஸ் தான், வெயிட்டாக இருக்காது, சின்ன பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரஷ்ஷு, 2 குட்டி பேஸ்ட் எடுத்து வச்சுருவேன். அதை எடுத்து போயிருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் டாய்லெட்ரி திங்ஸ். அதுக்கப்புறம் சோப்பு கொடுத்து அனுப்ப மாட்டேன் நான். சோப்புக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புனா, ஷவர் ஜெல் கொடுத்து அனுப்புவேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவர் சோப்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் அதை ஒரு வாட்டியும் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம கவர் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் அந்த பவுச்லாம் ஒரு மாதிரி ஈரப்பதமாக ஆகிடுது, அது மாதிரிலாம் ஆகிடுது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஷவர் ஜெல் எடுத்துகிட்டு போவார். அதிலே குளிச்சுக்குவார், அதே வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருவார். நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகுது. அது ரேசரும் சின்ன ஷேவிங் ஜெல்லும் ஆப்ஷனலு. பெரும்பாலும் ஷேவிங் பண்ண மாட்டார், பட் இருந்தாலும் இருக்கட்டும்னு நான் கொடுத்து அனுப்புறது உண்டு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டேஷ்னரி, டாய்லெட்ரி திங்ஸ். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் எடுத்துப்பாங்க. வீட்டில் நம்ம யூஸ்வலாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நடக்கும்போது ரொம்ப ஹீட் ஆகிடும் உடம்பு. அதனால் டெய்லியும் காலையில் இருந்து ஹேர் ஆயில் வச்சுருவாங்க. அவங்க வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது காலை வாஷ் பண்ணிட்டு காலையிலையும் இந்த ஹேர் ஆயில், இந்த கோகனட் ஆயில் தடவிப்பாங்கன்னா, ஏன்னா ஃபுல்லாக பாயில்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தைலம் சின்ன சின்ன ஷாஷையாக தான் எடுத்துப்பாங்க. அவங்க பாட்டில் மாதிரி எடுக்க தேவையில்ல, பிகாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலான்னு. அதுக்கடுத்து குரோசின். ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்கு நடக்கிறது, தண்ணி மாற்றம், அதெல்லாம் ஒரு எபிசோடாச்சும் ஃபீவர் வரும். அப்போ நம்ம மாத்திரை தேட முடியாது. ஸோ அதனால் குரோசின் எடுத்துப்பாங்க. இந்த போரோசில் பவுடர், கொப்பளம்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அது மாதிரினா அது போட்டுப்பாங்க. ஒரு வெயிட்லெஸ் பெட்ஷீட் ப்ளஸ் ஆலோவேரா ஜெல், ஒரு கேப்பு. இதெல்லாம் எடுக்கவே மாட்டார். பட் நான் எவ்ரி இயர் அதை கொடுத்து அனுப்புவேன். அப்புறம் லாஸ்ட்டு ஸ்லிப்பர் ரொம்ப கம்பல்சரி. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான இந்த கால்லாம் இது பண்ணாத ஸ்லிப்பராக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. போட்டு நடந்து பார்த்துட்டு வாங்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் அதுதான் அவங்க கூட 10 டேஸ் ட்ராவல் பண்ணும். இப்போ வாங்கி போட்டு போகும்போது புதியதாக இருக்கும், வரும்போது கம்ப்ளீட்டாக சோல் பேஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக தேஞ்சு போயிட்டுருக்கும். ஸோ ஸ்லிப்பர் ரொம்ப நல்லதாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. ஷூவை காட்டிலும் ஸ்லிப்பர் கம்ஃபர்டபுள். நம்ம இப்போ நடக்கும்போது எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூமில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவோம், அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம், நடந்துக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஸ்லிப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணுவார். இது ஷோல்டர் பேக். இதில் ஒரு ரோசரி, ஒரு ப்ரேயர் புக்கு, அவ்வளோதான். காஸ்ட்லி திங்ஸோ, கார்டோ, ரிங்கு, மோதிரம், செயின் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் போயிடுவார். அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சேஃப்டியே கிடையாது. எங்கேயாச்சும் ரெஸ்ட்டு கிடச்சா அப்படியே படுத்து தூங்குவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்கு முடியாது. அப்புறம் வைப்ஸு ரொம்ப கம்பல்சரி. பிகாஸ் நம்ம நடக்கும்போது எப்போ என்ன பண்ணும் வயிறுன்னு தெரியாது. ஸோ அப்போது தண்ணி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ வைப்ஸ் நல்லா யூஸ் ஆகுதுன்னு எப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்க. இதுலேயும் ஒரு ஹேர் ஆயில், சின்ன சோப்பு, தைலம் வச்சிட்ருப்பாங்க. அது பேக் பேக்கில். அவ்வளோதான். 2 செட்டு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, கொஞ்சோண்டு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷவர் ஜெல், ஹேர் ஆயில், சின்ன தைலம், குரோசின், கேப்பு, ஒரு சின்ன வெயிட்லெஸ் பெட்ஷீட். இவ்வளோ தான். இதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பட் எவ்ரி டைம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோ ஃபாலோவர்ஸோ கிடையாது. யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா
நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. இது எதுக்கு, மொபைல் வச்சுக்கலாம், மழை வந்ததுன்னா கூட நனையாமல் நம்ம பாட்டுட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். இது எந்த கோயிலுக்கு பயணம் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.